சார், நம்ம காலேஜில் ஒரு பையன் சூசைட் பண்ணிட்டான் சார். ஹலோ சார். ஹலோ, நான் ஜேபி காலேஜ் பிரின்ஸிபால் பேசுகிறேன் சார். அது நம்ம காலேஜில் ஒரு பையன் சூசைட் அட்டம் பண்ணிட்டான் சார். எப்போ? ஒரு ½ hour இருக்கும் சார். அப்புறம் இன்னொரு விஷயம், வெளியே தெரிஞ்சால் காலேஜ் நேம் போயிடும், கொஞ்சம் என்னென்னு பார்த்துக்கோங்க சார். சரி விடுங்க, நான் பார்த்துக்கிடுறேன். சார், இன்னைக்கு காலைல மணி சோகமாக இருந்தான், அதான் நான் அவன்கிட்ட போய் பார்த்து பேசினேன். மணி, அவங்க உன்னை ஏமாற்றிட்டு இருந்தாங்க மணி. இப்போ அவங்க இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் உனக்கு தெரியுமா? என்னோட ஆளுக்கு அவன் ப்ரப்போஸ் பண்ணுறான், ஆனால் அவள் அதை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறா. சரி, நான் பார்த்துக்கிறேன். அந்த ப்ரப்போஸ் பண்ண பையன் வர சொல்லுங்க. காலேஜுக்கு படிக்க வர கூட்டத்தை விட காதல் பண்ணுற கூட்டம் தான் அதிகமாக இருக்கு. அவனை எங்கேயா? சரி, இப்படியே உடனே உட்காந்துருக்க போகிறேன், பேச போலியே இல்லை. மணி, மணி, அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமாடே? இல்லை பாரு மணி, அன்னைக்கு நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணது உண்மைதான். நான் எனக்கு ஓகே எல்லாம் சொல்லலை, ரீசன் கேட்டு கம்பல் பண்ண மணி. ஆனால் அவன் எனக்கு சொன்ன ரீசன் எதுன்னு தெரியுமா? என்ன எத்தனை நாள் தெரியும் உனக்கு? ஒரு 3 மாதம் இல்லை ஒரு 6 மாதம்? பட் என்ன ஒருத்தர் 2 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கான். இது வரைக்கும் என்கிட்ட வந்து ப்ரப்போஸும் பண்ணலை, யார்கிட்டையும் சொன்னதும் இல்லை. அவனுக்கு தைரியம் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கேன். நீ எந்த ப்ராப்ளம் வந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவான். என் ஃபேமிலி சிச்சுவேஷனுக்கும் என் ஃபீலிங்ஸும் மரியாதை கொடுத்து தான் ஒதுங்கியிருக்கான். அவனை தவிர என்னால் யாரையும் நினச்சி பார்க்க முடியாது. என் பின்னாடி இந்த மாதிரி சுற்றுறது தயவு செய்து விட்டுரு. நீ சார், நான் இப்படி ஃபீல் பண்ணுறதுனால சார் நான் உண்மையாக சொன்னேன். ஆனால் இப்படி பண்ணான்னு தெரிஞ்ச உண்மையை சொல்லியிருக்கவே மாட்டேன் சார். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் சார். சார், அந்த மிஸ்ஸான பையன் கண்டுபிடிச்சிட்டாங்க சார். என்ன சொல்கிறீங்க? அது எந்த பக்கத்தில் வருது? திருநெல்வேலி ஜங்ஷன் போலீஸ் ஸ்டேஷன் சார். சார், அப்புறம் அந்த பையன் பொழைச்சிட்டான் சார். அப்படியா? ஓகே. இந்த பொண்ணோட ஃபோட்டோ இருக்கா? இதான் சார் அந்த பொண்ணு. இந்த பொண்ணு உங்களோட நல்லதுக்கு சொல்கிறேன், இந்த பொண்ணுக்காக உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிடாது. ஹலோ சார், அவன் லவ் பண்ண பொண்ணு இறந்துட்டான்னு நினச்சி சூசைட் ட்ரை பண்ணியிருக்கேன் சார்.
தவிர என்னால் யாரையும் நினச்சி பார்க்க முடியாது. மணி, இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க? வா கிளாஸுக்கு போவோம். எனக்கு எல்லாம் உண்மையும் தெரியும்டா. கூட இருந்து என்னை கொண்டு தரல. எனக்கு பிடிச்சவங்களுக்கு இன்னொருத்தவங்களை பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அவங்கள ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க. அதை என்னால் சுத்தமாக தாங்கிக்கவே முடியலை. அதனால தான் அவங்க அப்பாட்டின்னு சொன்னேன். ஆனால் என்னோட அறியாமையால் இப்போ எனக்கு பிடிச்சவங்களோட வாழ்க்கையே இப்போ திசை மாதிரி போயிடுச்சு. சார், அப்புறம் அந்த பையன் பொழைச்சிட்டான் சார். ஆனால் கோமாவுக்கு போயிட்டான் சார். எப்போ முடிப்பான்னு டாக்டரே தெரியாதுன்னு சொல்கிறாங்க சார்.